ஹாய் கைஸ், வெல்கம் டு விஷோ இன்ஃபோ. பிரிஞ்சால் சப்ஜி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் உடனே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாங்க. கத்திரிக்காய் சப்ஜி செய்ய போகிறேங்க. அதனால் கத்திரிக்காய் கழுவிட்டு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த பாசிப்பருப்பில் நாம் எடுத்து வச்சுருக்கிறேன் கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கத்திரிக்காவை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் சாதம் வேக வைக்கும்போது அதுக்கு மேலேயே வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கலாங்க. இப்போது சும்மா ஒரு 1/4 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றலைன்னா கூட பரவாயில்ல, மறந்துட்டால் கூட பரவாயில்ல. ஏன்னா தக்காளியில் இருக்கிற தண்ணியிலேயே அந்த பாசிப்பருப்பு வெந்துடும். அப்படி ஊற்றுறதா இருந்தால் ஒரு 1/4 கப்புக்கு மேலே ஊற்றாதீங்க, அதே ஜாஸ்தி. வெந்ததுக்கப்புறம் காமிக்கிறேங்க. கத்திரிக்காய் சப்ஜி செய்ய கத்திரிக்காய், பாசிப்பருப்பு, தக்காளி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டு கடைஞ்சிட்டாலும், கீரையெல்லாம் கடையிற மாதிரி கடைஞ்சிட்டாலும் சரி. இப்போ நான் மிக்சியில் ஒரு ரன் விட்டு எடுக்க போகிறேங்க. அப்புறம் இந்த சப்ஜிக்கு தேவையான பொருள் பார்க்கலாங்க. தக்காளியோட புளிப்பு பத்தாதுன்னு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள், பூண்டு 1 தட்டி வச்சுருக்கேன், 2 மிளகாய் உடச்சி வச்சுருக்கேன், கறிவேப்பிலை, ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சிவப்பு மிளகாய்த்தூள், கரம் மசாலா, தனியாத்தூள் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இதெல்லாம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ நல்லா நைஸாக அரைச்சிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள், கத்திரிக்காய் சப்ஜிக்கு கத்திரிக்காய், தக்காளி, பருப்பு அரைச்ச விழுது ரெடியாக இருக்குங்க. அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேங்க. பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ நம்ம 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்திக்கலாங்க. நம்ம சேர்த்தா ஆயில் ஹீட் ஆகட்டுங்க. ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஒரு பிஞ்சு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வெடித்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம், பூண்டு, சிகப்பு மிளகாய், கறிவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், எல்லாம் சேர்த்துக்கலாம். அப்புறம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு, பெருங்காயத்தூள் இப்போ சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் இப்போ நல்லா ஒரு நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. உப்பு சேர்த்ததுனால ரொம்ப நேரம் ஆகாது. வெங்காயம் சீக்கிரமே கலர் சேஞ்ச் ஆகி நமக்கு தேவையான பக்குவம் வந்துடும். ஒரே ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. வெங்காயம் இந்தளவுக்கு வெந்தால் போதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மசாலாலாம் சேர்த்திக்கலாங்க. தனியாத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாங்க. அப்புறம் கரம் மசாலா எடுத்து வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்க்கறதுனால நம்மளோட கத்திரிக்காய் சப்ஜி இன்னும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது இல்லைன்னா பரவாயில்ல, விடுங்க. இதை நல்லா ஒரு நிமிஷம் இது மசாலாவோட மிக்ஸ் ஆகட்டுங்க. இப்போ இது நம்ம சேர்த்த மசாலாலாம் நல்லா இது கூட மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து இப்போ இதை கொதிக்க விட்டுக்கலாங்க. தக்காளியோட புளிப்பே போதும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த புளி சேர்க்க வேணாம். தக்காளி புளிப்பு பத்தலை அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல நான் சேர்த்துன மாதிரி புளி தாராளமாக சேர்த்திக்கலாம். இது ஒரு நிமிஷம் கொதிக்கட்டுங்க. புளி தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்திக்கலாம். இது கூட சேர்த்து நல்லா கொதிச்சாதான் நம்மளோட சப்ஜி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூடவே தண்ணி தேவைப்படுது. நம்ம மிக்ஸி அலசின தண்ணி கூட சேர்த்திக்கலாங்க. எந்தளவுக்கு உங்களுக்கு திக்காக வேணுமோ, தண்ணியாக வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கொதிக்கட்டுங்க. உப்பு ஃபஸ்ட்டே போட்டுட்டோம், செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னு சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நம்மளோட சப்ஜி கொதித்து நல்லா ரெடி ஆகிடுச்சுங்க. இந்தளவுக்கு இருந்தால் போதும். இதுக்கு மேலே தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இது டிஃபனுக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லா இருக்குங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய ரெசிப்பியில் நான் பொதுவாகவே சாதத்துக்கும் டிஃபனுக்கும் மேட்ச் ஆகிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இந்த காலத்தில் எல்லோரும் அவசரமாக செஞ்சிட்ருக்கோம். எல்லாம் வேலைக்கு போகிறாங்க. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் ரொம்ப நேரம் கிச்சனில் இருந்து வேலை செய்ய முடியாது. அதனால் நம்ம ஒன்று செஞ்சு வச்சிட்டோம்னா 2க்குமே ஆப்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பரான ரெசிபி.
இப்போ ரெடியான இந்த கத்திரிக்காய் சப்ஜியை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. சிலாக்ஸ் ப்ளஸ் சீயிங் மிஷினை பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமான டைலரிங் மிஷினுங்க. இது எலக்ட்ரிக் சீயிங் மிஷின். இதில் போர்ட்டபிள் ஆப்ஷன் இருக்குது. இந்த மிஷினில் ஃபுட் பெடலுக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு சீயிங் கிட்டு கூட கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணும்னா ஃபுட் பெடலை கனெக்ட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா ஃபுட் பெடல் இல்லாமல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மிஷினில் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன், லைட் கண்ட்ரோல் ஆப்ஷன், பாபின் ஆட்டோமேட்டிக் வைண்டிங் ஆப்ஷன் கூட இருக்குது. இந்த மிஷின் 38% ஆஃபரில் இருக்குது. 2499 ருபீஸ் மிஷினை 1549க்கு தர்றாங்க. வீட்டில் டைலரிங் பண்ணவும், ட்ராவலில் டைலரிங் பண்ணவும் போர்ட்டபிளான சீப் அண்ட் பெஸ்ட்டான மிஷினுங்க. ஆஃபரை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ப்ராடக்டோட அமேசான் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தர்றேன், செக் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்ம பிரிஞ்சால் சப்ஜி சூப்பராக செம்மையாக ரெடியாக இருக்குங்க. செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம சேர்த்த கரம் மசாலா அந்த பூண்டோட ஃப்ளேவரில் சூப்பராக இருக்குங்க. கத்திரிக்காய் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா கண்டிப்பாக அவங்க சாப்பிட்ருவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அரைச்சி வச்ச அவல் தோசை மாவு சூப்பராக பொங்கி புளிச்சு வந்திருக்குங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தோசை ஊற்றலாங்க. தோசை எப்படி ஊற்றுறதுன்னு காமிக்கிறேங்க. பாருங்கள், ஒரு தோசைக்கல்ல அடுப்பில் போட்டிருக்கேன். நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம தோசை ஊற்றிக்கலாம். நான் மாவு தண்ணியாக அரைச்சிருக்கேன், எனக்கு இப்படி வேணுன்ட்டு. நீங்கள் இன்னும் திக்காக கூட அரைச்சிக்கலாங்க. இது நம்ம ரெகுலர் ரவா தோசை மாதிரியும் ஊற்றிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஊத்தாப்பம் மாதிரியும் ஊற்றிக்கலாம். நம்ம விருப்பம்தான். இது ஒரே ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. மாவு வந்து நல்லா புளிச்சிருந்தால் தான் இந்த மாதிரி கண்ணாக வரும், இல்லாட்டி இந்த அளவுக்கு வராதுங்க. நல்லா புளிச்சு பக்குவமாக இருக்கிறதுனால தான். இப்போ இதுக்கு வேகிற கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. இது ஒன் சைடாகவும் எடுத்துக்கலாம், திருப்பி போட்டு எடுத்துக்கலாங்க. நல்லா பஞ்சு மாதிரி வரும். ஒரே ஒரு நிமிஷம் வேகட்டுங்க. நான் ஒன் சைடாகவும் எடுத்து காட்டுறேன், 2 சைடும் திருப்பி போட்டு காட்டுறேங்க. அவல் தோசை ரெடி ஆகிடுச்சுங்க. இதை எடுத்துடலாங்க. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு காமிக்கிறேங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு பஞ்சு மாதிரி வந்திருக்குன்னு நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. பிரிஞ்சால் சப்ஜி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அது கூடவே அவல் தோசையும் வச்சுருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய்.